சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். T20 உலக கோப்பையில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஜிம்பாப்வே அபார வெற்றி பெற்று இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். T20 உலக கோப்பையில் ஆஸ்திரேலியாவை ஜிம்பாப்வே அணி வீழ்த்தி வெற்றி பெற்று இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம். இன்றைய ஆட்டம் எப்படி அமைந்தது பாலாஜி? இந்த ஆட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் முதல் அப்செட் நிகழ்ந்திருக்கிறது என்றே சொல்லலாம். முன்னாள் சாம்பியனான ஆஸ்திரேலியாவை ஜிம்பாப்வே சாய்த்திருக்கிறது. கொழும்பில் நடைபெற்ற போட்டியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே ஆனது ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருக்கிறது. T20 உலகக்கோப்பை தொடர் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. இந்த தொடரில் இலங்கை கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் லீக் போட்டியில ஆஸ்திரேலியாவும் ஜிம்பாப்வேயும் விளையாண்டாங்க. இந்த போட்டியில பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா முதல்ல பேட்டிங் பண்ணி 2 விக்கெட். இந்த போட்டியில பார்த்தோம்னா குறிப்பா ஜிம்பாப்வே முதல்ல பேட்டிங் பண்ணி 2 விக்கெட் இழப்புக்கு 169 ரன்கள் எடுத்தாங்க. இதனை அடுத்து 170 ரன்கள் என்ற இலக்கோட ஆஸ்திரேலியா அணி விளையாண்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆஸ்திரேலியாவில் அவங்க கேப்டன் மிச்சல் மார்ஷ் இன்ஜூரி, அதனால டிராவிஸ் ஹெட் தான் இந்த போட்டியும் அவங்களுக்கு வழி நடத்தினாரு. இருந்தாலும் ஆஸ்திரேலியா ஆரம்பத்திலிருந்து திணறினாங்க அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா தொடக்க வீரராக கிளம்பினாங்க ஜோஸ் இங்கிலீஷ் 8 ரன்னுக்கும் டிராவிஸ் ஹெட் 17 ரன்னுக்கு ஆட்டமிழக்க அடுத்து வந்த கேமரூன் கிரீன் மற்றும் டிம் டேவிட் 2 பேருமே டக் அவுட் ஆனாங்க. இதனால ஆஸ்திரேலியா ஆரம்பத்திலேயே ரொம்ப ஒரு பெரிய சிக்கலை சந்திச்சு தொடர்ச்சியா விக்கெட் விழுந்தாலும் மேட் ரென்ஷா மட்டும் ஒரு முனையில விக்கெட் கொடுக்காம நிலைச்சு நின்று ஆனாலும் மறு முனையில விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. இத்தகைய சூழல 19.3 ஓவர்கள்ல 146 ரன்னுக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகியிருக்கு. ஆஸ்திரேலியாவை 23 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஜிம்பாப்வே அதிர்ச்சி அளிச்சிருக்கு. இந்த உலகக்கோப்பை தொடர், இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் பார்த்தோம்னா சிறிய அணிகள்னு சொல்லப்படுற, அதாவது மின்னோஸ் சொல்லுவாங்க, அதாவது பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்காம பெரிய அளவுக்கு சர்வதேச போட்டிகள் ஆடாத சிறிய அணிகள் எல்லாமே சிறப்பா விளையாண்டுட்டு வராங்க. எதிரணிகளுக்கு பல்வேறு போட்டிகள் கடுமையான அழுத்தத்தை கொடுத்துருவாங்க. அத்தகைய சூழலை பார்த்தோம்னா ஜிம்பாப்வே முன்னாள் சாம்பியனான ஆஸ்திரேலியா சாச்சிருக்கு. அதுவும் ஒரு போராடி வெற்றி அப்படி கூட சொல்ல முடியாத அளவுக்கு 23 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு கம்ஃபர்டபுள் வெற்றியாவே இது பார்க்கப்படுது. இந்த தோல்வி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அப்செட்டாகவும் அவங்களோட T20 உலகக்கோப்பை வரலாற்றுல பார்க்கப்படுது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.